இன்னைக்கு நம்ம ராமாயணத்தை பற்றி ராமாயண படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிடுவோம். அம்பு இல்லாதனால இந்த ஃப்ளூட் வச்சு கொஞ்சம் கிருஷ்ணன் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ராமாயணம்ன்றது மிகப்பெரிய காவிய கதைங்க. அதை பற்றி நம்ம கேட்டாலும் பார்த்தாலும் மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு சிம்பிளாக பார்த்தோம். ராமாயணம் என்பது ஸ்ரீராம அயோத்தியில் பிறந்து வளர்ந்து சீதாதேவி திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ராமர், சீதாதேவி, லட்சுமணன் இவங்க 3 பேர் காட்டுக்கு வனவாசம் 14 வருஷம் போவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன், அதாவது ஸ்ரீலங்கையோட அவசர சீதாதேவியை தனது சூழ்ச்சியால் கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ராமர், லட்சுமணன் ஹனுமனோட உதவியால் எப்படி நம்ம சீதாதேவியை காப்பாற்றுறாங்கன்றது தான் அந்த கதையை. என்னதான் இந்த ராமாயண கதையை நம்ம கேட்டிருந்தாலும், நிறைய நாடகங்களாகவும் படங்களாகவும் பார்த்துருந்தாலும், இன்னும் பிரம்மாண்டமான ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் இந்த ராமாயண கதையை படமாக எடுக்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நிதிஷ் திவாரி. ஸ்ரீ ராமா நடிக்க போகிறது நம்ம ரன்பீர் கபூர் தாங்க. சீதாதேவியை நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச சாய் பல்லவி தாங்க நடிக்கிறாங்க. எல்லாத்தையும் விட கடைசியாக என்ட்ரி அடிச்சா இருப்பாங்க நம்ம ராவணன். செம்ம கூஸ் பம்ஸ்ங்க அந்த சீன்லாம். யாரெல்லாம் என்ன மாதிரி ராமாயண படத்துக்கு வெயிட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ராவணனோட ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.